முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் எங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருமே இன்றைய தினம் தீபாவளி பண்டிகைகளை மிக உற்சவமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில மகிழ்ச்சியுடனும் மிகுந்த பாதுகாப்புடன் பட்டாசுகளையும் வெடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இல்லங்கள் தோறும் இந்த இனிய தீபாவளி திருநாளில் அனைவருடைய இல்லங்களிலும் தீமைகள் விலகி நன்மைகள் பெருகி நாடும் நீங்களும் வளமும் செல்வமும் பெருகி மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறேன். இந்த தீப ஒளி திருநாளில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான முறையில் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று முதல் தீவிரமடையக்கூடிய அந்த மலை சுற்றை பற்றி நம்ம பேச போறோம். ரொம்ப முக்கியமான அறிக்கை. எல்லாருமே வட மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து இருக்கும் போது தலைகளாக மாறியது வானிலை அப்படின்னு சொல்லலாம். இலங்கை அருகாமையில் தென்னிலங்கை அருகாமையில் தற்போது உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது அதே இடத்தில் நிலவி வருகிறது. இனி வரும் 12 மணி நேரத்தில் இலங்கையுடைய திரிகோணமலை அருகே கரையை கிடக்கிறது. இன்று இரவு மன்னார் வளைகுடாக்கு வருகிறது. இன்று இரவு மன்னார் வளைகுடாக்கு வரும்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாளை அதிகாலை கனமுதல் மிக கனமழை தொடங்குகிறது. அதிகாலை தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள், இந்த 2 மாவட்டம், தூத்துக்குடி ராமநாதபுரம், திருநெல்வேலி கிடையாது, தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர், இந்த 3 மாவட்டங்கள் அதி கனமழை அதிதீவிர கனமழை, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வின் காரணமாக வட மாவட்டங்களுக்கு தான் அதிகமான மழை எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கு குறைந்து தற்போது தென் மாவட்டங்களை நோக்கி இந்த நிகழ்வு திரும்பி இருக்கிறது. இன்னைக்கு வட மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக போகணும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது மாதிரி போவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் தற்போது இலங்கை அருகாமையில் மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்து நம்மளுக்கு அதிதீவிர கனமழையை கொடுக்க போகிறது. ஒட்டுமொத்தமாக இப்போ சொல்ல போனால் இந்த நிகழ்வு முக்கியமாகவே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை மையமாக வைத்து அதீத கனமழை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது 3 வாய்ப்புகள் காணப்படுதுங்க. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி. முக்கியமாக இன்னைக்கு 95% வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் அந்த அதிக கனமழை பதிவாக போகுது. விளாத்திக்குளம், ராமநாதபுரம், கோவில்பட்டி, இந்த 3 பகுதியில் தான் அதீத கனமழை ரெட் சிவப்பு கலர்ல இன்னையிலிருந்து பிடிக்கக்கூடிய மழை, அதாவது நாளை காலையிலிருந்து சொல்லலாம். நாளை காலையிலிருந்து தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு நாளை முழுவதும் பதிவாகும். நாளை முழுவதும் தமிழ்நாடு மற்றும் பகுதியில் அநேக இடங்களில் மழை இருக்கும். அதுல குறிப்பாக வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மழை இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு, காற்றாற்று வெள்ளம், கோவில்பட்டியில காற்றாற்று வெள்ளம், விளாத்திக்குளத்துல காற்றாற்று வெள்ளம், ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் காற்றாற்று வெள்ளங்கள் நாளை தொடர்ந்து மழை பெய்யுங்க. அதாவது மிதமான மழையாக இருக்காது, கனமழையாக எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபாலாக இன்று இரவு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே பிடிக்க ஆரம்பிக்கும். முதல் கட்டமாக ராமநாதபுரத்தை தொடங்கி ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் எல்லா இடங்களும் மழை பெய்யும். தென் மாவட்டங்கள் மழை பெய்யும், வட மாவட்டங்கள் மழை பெய்யும், உள் மாவட்டங்கள் மழை பெய்யும். ஒட்டுமொத்த 38 மாவட்டங்களிலும் இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு மழை இன்னைக்கு நைட்டு தொடங்கி அடுத்த 24 மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டில் ஜோர்னு எல்லா பகுதியிலும் மழை பெய்யும். இந்த நிகழ்வு 21ஆம் தேதி நாளைய தினம் தென் மாவட்டங்களை நீடிக்கும். நாளைய தினம் ராமநாதபுரத்தில் இந்த நிகழ்வு கரையை கடந்து கிழக்கு மத்திய டெல்டா வழியாக வட உள்பகுதிகள் வழியாக அது கர்நாடகாவுடைய மங்களூர் வழியாக அது அரபிக்கடலை நோக்கி நகரம் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ராமநாதபுரத்தில் தான் கரையை கடக்க போகிறது. தேவையான அளவுக்கு தமிழக ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் விவசாயிகளும் தேவையான அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றத நான் குறிப்பிட்டுக்கிறேன். விவசாயிகள் மழை நீர்களை தேங்காமல், பயிர்கள் ஏற்கனவே மழை நீர் தேங்கியிருந்தால் அதெல்லாம் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் இன்றைய வெளியேற்றி விடுவது நல்லது. நாளை தினம் மேக வெடிப்பு மழைகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 25 சென்டிமீட்டருக்கு மேல நாளைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரெட் அலர்ட் எச்சரிக்கை முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் கொடுக்கப்படுது. அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் தென் மாவட்டங்கள் முழுவதுமே கொடுத்துடலாம். ஆனால் முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டம் தான் அதிகமான மழை கிடைக்க போயிருக்காங்க. அந்த 2 மாவட்டத்துக்கு மட்டும் தான் அதீத கனமழை, விருதுநகர் மாவட்டத்துக்கு அதீத கனமழை எச்சரிக்கை நான் கொடுத்துருக்கேன். 3 மாவட்டங்கள் மட்டும்தான். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மேக கனமழை என்கின்ற அளவில் மழை பதிவாகின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ ராமநாதபுரம், தூத்துக்குடி 2 மாவட்டம் தான். தூத்துக்குடி, கோவில்பட்டி, சங்கரன் கோவில், இது தென்காசி மாவட்டமும் வரும். தென்காசி, சங்கரன் கோவில், விருதுநகர் பகுதிகள், இந்த பகுதியெல்லாம் விருதுநகர், ராஜபாளையம், இந்த சுற்றுவட்டார பகுதியெல்லாம் ஒரு 24 மணி நேரம் தான், ரொம்ப கிடையாது. 24 மணி நேரம் மழை இடாவிடாது பெய்யும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. 24 மணி நேரம் மழை நிற்காது. நாளை காலை தொடங்கக்கூடிய மழை அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் விடாது. ஒரு 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை தாண்டிட்டு அந்த மழை நின்றும். அந்த 24 மணி நேரம் பெய்யக்கூடிய மழையை மட்டும் எதிர்கொள்வதற்கு நம்ம முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்த 2 மாவட்ட மக்களை நான் அறிவுறுத்துகிறேன். மற்றபடி அனைத்து மாவட்டங்களையும் நாளை தினம் பரவலாக மழை இருக்கிறது. நாளை தினம் சும்மா வெளுன்னு தமிழ்நாடு வெளுத்து வாங்கும். மழை போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழை பதிவாகும். நன்றி, வணக்கம்.